ஹாய். நான் நகை கடையில் சீட்டு போடுறத பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எந்த கடையில் நம்ம சீட்டு போடலாம், எது பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு நகை கடையை நம்ம சீட்டு போடுறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கடையில் இருக்க டிசைன்ஸ் நம்மளுக்கு பிடிக்குதான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம மாதம் மாதம் சீட்டு கட்டுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டாகவும் கணக்கு வைக்கிறாங்களா, வெயிட்டாகவும் கணக்கு வைக்கிறாங்களான்றத பார்க்கணும். ஏன்னா வெயிட்டாக வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அமௌண்ட்டாக வச்சுட்டு அது மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ லலிதா ஜுவல்லரியில் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரியில் 3 ஸ்கீம்ஸ் இருக்குது. எந்த ஸ்கீம் நமக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸி ஸ்கீமு. ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸி அப்படின்றதுல என்னென்னா 100% வேஸ்டேஜ் கிடையாது. நம்ம வாங்குகிற ஜுவல்ஸுக்கு எந்த விதமான வேஸ்டேஜும் கிடையாது. சப்போஸ் நம்மளோட வாங்குகிற ஜுவல்ஸ் 20% வேஸ்டேஜாக இருந்தாலும் நம்ம அதை பே பண்ண தேவையில்லை. இது ஒரு 11 மந்த் ஜுவல்லரி ஸ்கீம். 11 மாதம் நம்ம கட்டணும். மாதம் தான் இதை கட்ட முடியும். ஒரே டைமில் நம்ம ஃபுல் பேமெண்ட்டாக கட்ட முடியுமா அப்படின்னா இந்த ஸ்கீமில் பண்ண முடியாது. வேறு ஸ்கீமில் இது பண்ணலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டாகவும் நம்மளுக்கு அக்கௌண்ட்டை வைப்பாங்க, வெயிட்டாகவும் அக்கௌண்ட் வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா, கோல்டு ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் நம்மளுக்கு கெயின் தான். இன்கேஸ் இப்போ நம்ம கட்டிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி 6000 ஒரு கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 கிராம் அப்படின்னு வர வச்சுருப்பாங்க. சப்போஸ் அந்த 6000 பணமும் கவுண்டில் வச்சுருப்பாங்க. கடைசியில் நம்ம 11 மாதம் முடிவில் நகையை எடுக்கும்போது நம்மளுக்கு கோல்டு ரேட் 4000 போயிடுச்சு அப்படின்னா நம்ம மொத்தமாக கட்டின அமௌண்ட், அதாவது 66,000க்கு அன்னைக்கு ரேட் என்னவோ அதை நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம். கோல்டு ரேட் இறங்கினாலும் ஏறினாலும் நம்மளுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வேஸ்டேஜும் இல்லை. நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு போகிறீங்கன்னா இது உங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும். இன்னொரு ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீம். அதாவது ஒரே டைம்லேயே நம்ம ப்ரீ புக் பண்ணணும். அதை டெபாசிட் ஸ்கீம், அதாவது 1 டைம் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே எந்த விதமான வேஸ்டேஜும் கிடையாது. 100% வேஸ்டேஜ் கிடையாது. ஒரே டைம் இதில் பேமெண்ட் பண்ணுவோம். இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸியில் நம்ம மாதம் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். இதில் ஒரே டைமில் பேமெண்ட் பண்ணுவோம். மினிமம் பார்த்தீங்கன்னா மற்ற கடையில் அதிகமாக 50,000 1 லேக்னு இருக்கும். லலிதாவில் பார்த்தீங்கன்னா 10,000 நம்ம மினிமமாக பே பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்ற கவுண்ட்டை தாண்டி உங்களுக்கு வெயிட் தான் வைப்பாங்க. நீங்கள் கட்டுற அன்றைக்கி கிராமோட ரேட் என்னவோ, இப்போ நீங்கள் சப்போஸ் 10,000 கட்டுறீங்க, ஒரு கிராமோட ரேட் 10,000 அப்படின்னா 1 கிராம் உங்களுக்காக நாங்கள் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டு ஷீட் மாதிரி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. 11 மாதத்தோட எண்டப்போ அந்த ஷீட்டை நம்ம கொடுத்துட்டு சைன் போட்டு நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ் எது வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம், எந்த விதமான வேஸ்டேஜும் இல்லாமல். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பே பண்ணுற மாதிரி வரும்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும். எல்லா ஸ்கீமுக்குமே ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுற மாதிரி தான் வரும். வாங்குகிற ஜுவல்லரிக்கு வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஜிஎஸ்டி பே பண்ணணும். இது எல்லா கடையிலையுமே ஜிஎஸ்டி பே பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா. அடுத்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனவந்தனம் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இதுவும் ஒரு 11 மந்த் ஜுவல்லரி ஸ்கீம் தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வேஸ்டேஜ் கம்மி பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு 10% வேஸ்டேஜ் நம்ம வாங்குற ஒரு செயினோட வேஸ்டேஜ் 10% அப்படின்னா 5% மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். 5% பே பண்ண தேவையில்ல. ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோடது. இதே ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸிக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ 100% வேஸ்டேஜே இல்லை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமில் 50% வேஸ்டேஜ் நம்ம கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பெனிஃபிட் இதில் என்னன்னா 50% போனஸும் கொடுப்பாங்க. 50% போனஸ் அப்படின்னா நீங்கள் மாதம் கட்டுற அமௌண்ட், அதாவது இதுவும் மாதம் கட்டுற ஸ்கீம் தான், ஒரே டைமில் கட்ட முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 கட்டுறீங்க, மாதம் 10,000 கட்டிட்டு வரும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சீட்டு முடிக்கும் போது உங்களுக்கு 5,000, அதாவது 10,000ல் பாதி 5,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஜிஎஸ்டி அதெல்லாம் பே பண்ணிக்கலாம். ஏன்னா ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு பண்ணிக்கலாம். இதுவுமே எப்படின்னா அமௌண்ட்டாகவும் வைப்பாங்க, வெயிட்டாகவும் கவுண்ட் வைப்பாங்க. அதாவது கோல்டு ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் நம்ம எது நம்மளுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது மந்த்லி கட்டுற ஸ்கீம். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ 50% வேஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% இப்போ வேஸ்டேஜ் இருக்குது உங்கள் வாங்குற செயினுக்கோ வளையலுக்கோனா 7% மட்டும் நம்ம கட்டினா போதும். 50% போனஸ்ன்றது 5,000 நம்ம மாதம் கட்டிட்டு வரோம் அப்படின்னும் போது 2,500 நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் என்ன வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா காயின்ஸுக்கு மேக்ஸிமம் 1% தான் லலிதாவில் வேஸ்டேஜ் போடுவாங்க. ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ அதனால் இப்போ 1% 1/2% மட்டும் தான் நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
1/2% மட்டும் தான் நம்ம பே பண்ணணும். அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களே கொடுக்குற அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 5000 சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த 1/2% இது கூடவே வந்து கேல்குலேட் ஆகிடும். அப்போ நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஜுவல்ஸுக்கு வந்து அதாவது காயின்ஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜுவல்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் புக்கிங் வந்து போகலாம். அதாவது உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது, ரெடியாக என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, 50,000 இருக்குது, மாதம் கட்டுறதுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது போகலாம். இல்லை எனக்கு மாதம் தான் வரும் அப்படின்னா நீங்கள் இதை போகலாம். இது ரெண்டும் வந்து ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீம். எந்த வேஸ்டேஜும் இல்லாமல் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க, ஒரு ஸ்கீம் போகிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா தனவந்தனம் ஸ்கீம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் ஜுவல்ஸ்க்காக போகிறேன், இதுவும் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் உங்களுக்கு வேணான்னு நீங்கள் திருப்பி ஒரு கடையில் போய் விற்கிறீங்க அப்படின்னா இது ஜுவல்ஸாக வாங்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் எடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 கிராம் செயின் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 கிராமுக்கு செயின் எடுத்திருக்கீங்க, அதை வந்து நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 9.5 கிராமுக்கு தான் வந்துட்டு எடுத்துப்பாங்க. கம்மியாக நான் வந்து சொல்கிறேன், 9 to 9.5 கிராம் தான் எடுத்துப்பாங்க. இதுவே நீங்கள் காயினாக வாங்கிட்டு நீங்கள் போய் விற்கும்போது அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுனும் அதான் எடுத்துப்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு மைனஸ் பண்ணாலும் ஒரு சில கடையில் 1% மட்டும் தான் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நாங்கள் திரும்ப காசாக மாற்றுவேன் அப்படின்னா போனீங்கன்னா நீங்கள் வந்து தனவந்தனம் போகலாம். இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஜுவல்ஸ் தான் வேணும், இப்போ கல்யாணத்துக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக இல்லை பொண்ணுங்களுக்கு நகை சேர்க்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்று ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமு, இல்லைனா இதை பொறுத்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையும் நான் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணுவேன், காயின் வாங்குறதுக்கு இந்த ஸ்கீம் சூஸ் பண்ணுவேன். அதாவது என்கிட்ட மணி அதிகமாக இருக்குது, இப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு போனஸ் எனக்கு வந்திருக்கு, இல்லை ஏதாவது எனக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரே டைம் புக்கிங்க்கு வந்து போயிடுவேன். மந்த்லி புக்கிங்க்கு போகிறத விட இது வந்து போவேன். ஆனால் இதில் என்னென்னா சப்போஸ் ரேட்டு வந்து குறைஞ்சிட்டாலும் இதில் எதுவும் பண்ண முடியாது, அதே மாதிரி தான் இருக்கும். மந்த்லி கட்டுறதுல ரேட்டு குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு பெனிஃபிட், பட் ஏறிடுச்சுன்னா ஏறிக்கிட்டே போகும். ஏறிடுச்சுன்னா இந்த ஸ்கீம் வந்து இப்போ கோல்டு ரேட் வந்து ஏறுது அப்படின்னா இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு. சப்போஸ் கோல்டு ரேட் இறங்குது அப்படின்னா இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கிறது தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த கடையை பற்றி உங்களுக்கு ஜுவல்லரி டீட்டெயில்ஸ் தெரியணும், ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.